இப்போதும் கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16லிருந்து 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்துப் போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதைப் பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய்த் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்கிறதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்துப் போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதைப் பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய்த் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த வசனத்தின் வழியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா, நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆனா, அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும், போராட்டத்துக்கு மத்தியிலும் நம்ம ஆண்டவர பிரேஸ் பண்ணணும். அவர ஸ்தோத்தரிக்கணும். அப்படி ஸ்தோத்தரிக்கும்போது, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும், நம்பிக்கையும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறோம். அதனால எப்போதும் நம்ம சோர்ந்து போக்கூடாது. எப்படி சந்தோஷத்த நம்ம ஏற்றுக்கொள்றோமோ, அதே மாரி நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும். நம்ம திராணிக்கு மேலாக சோதனை நமக்கு வராது. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மள கைவிட மாட்டாரு. நம்பளால முடியுன்ற அளவுக்கு தான் நமக்கு பிரச்சனைகளும், போராட்டங்களும் வரும். நம்பளால முடியலன்னும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர் வச்சிருப்பாரு. நம்ம இந்த உலகத்த ஜெயிக்கணும் அப்படின்றது எப்படி நம்மளுடைய சுயபலத்த நம்ம சார்ந்திருக்கும்போது நம்மளால இந்த உலகத்த ஜெயிக்க முடியாது. நம்மகிட்ட வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம எப்படி அத ஜெயிக்க முடியும்னா, ஆண்டவருடைய அந்த வல்லமையும், ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமும் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்மளால அந்த பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கஷ்டங்கள் நமக்கு வருதுன்னா, அதையே நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, அதுலேருந்து நமக்கு நம்பளுடைய சுயபலத்தினால ஒரு சொல்யூஷனும் நம்பளால எடுக்க முடியாது. அத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அவர பிரேஸ் பண்ணும்போது, நம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அற்புதத்தையும், அதிசயத்தையும் அவர் செய்வாரு. இன்றைய தினத்தில கூட பாஸ்டர் அதான் சொன்னாங்க. நம்ம நம்பிக்கையில உண்மையுள்ளவர்களா இருக்கணும். விசுவாசத்தில நம்ம நிலைத்து இருக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மள வெறுமையான பாத்திரமாக நினைக்கிறதுனால, அற்பமா நினைக்கிறதுனால, ஆண்டவர் நம்மள வெறுக்க மாட்டாரு. இப்ப எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, தாவீத ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரு. தாவீது ஆடு மேய்த்து கொண்டு தான் இருந்தான். ஆனா, அந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாவா அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவரு பொறுமையா இருந்தாரு. அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்னத நிறைவேற்றுவாருன்ற அந்த விசுவாசத்துல அவர் நிலைத்திருந்தாரு. அவருக்கு குடுத்த அபிஷேகத்தின் மேல அவர் நம்பிக்கை வச்சாரு. அந்த மாரி நம்ப ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைக்கிறதுல என்னைக்குமே உறுதியா இருக்கணும். பிரேஸ் பண்ணணும். நம்ப ரொம்ப போராட்டமா இருக்கும்போது, ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட நம்மளுடைய வேதனைகள சொல்லும்போது, கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். மனிதர்களுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோதான் நின்னு பேசினாலும், சொன்னாலும் உங்களுடைய கஷ்டத்த கேட்டுட்டு பின்னாடி போய் உங்கள தப்பா சொல்லுவாங்க. ஆனா, அதே நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய கஷ்டங்கள சொன்னீங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலான ஆசீர்வாதங்கள அவர் தர போதுமானவரா இருக்கிறார். சரிங்களா? இந்த வார்த்தைகள இந்த வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் எனக்கு தந்ததற்கு அவருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். என்ன தேவையா இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் அத செய்வாரு. எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வச்சிருப்பாரு. அதுவரைக்கும் நம்ம பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அவரு சொன்னத எப்பயுமே மாத்த மாட்டாரு. குடுத்த ஆசீர்வாதங்களையும், சொன்ன விஷயங்களையும் நிறைவேத்த அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆனா அந்த நம்பிக்கையிலயும், அந்த விசுவாசத்திலயும் என்னைக்குமே நிலைத்திருக்கணும். சரிங்களா? நல்லவரே, இந்த வேளையிலும் இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர, சகோதரியும் ஐயா, அம்மா உம்முடைய கரத்துல ஒப்பு குடுத்துறோம்ப்பா. எல்லோருடைய குடும்ப தேவைகளையும் தேவனே நீர் சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், போராட்டத்துக்கு மத்தியிலும் உம்மை நேசிக்கவும், உம்முடைய அன்பை ஆண்டவரே எல்லோருக்கும் வெளிப்படுத்தவும், உம்முடைய ஜெபத்தில நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு சகோதர, சகோதரிகளுக்கும் ஐயா, அம்மாவுக்கும் நீர் பலன் தந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்ல ராஜா. தேவனுடைய மகிமையை ஆண்டவரை தரிசிக்கவும், உம்முடைய ராஜ்யத்திற்கு
உரிமை உள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்படவும், தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ, இப்பொழுதே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட தேவனே நீர் கிருபை உள்ளவரா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லோருடைய தேவைகளும் சந்திக்கப்பட உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய சந்தோஷத்தினால் நீர் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி, ஒவ்வொருத்தரையும் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போவதற்காக நன்றி ராஜா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப பிரச்சனையிலேருந்து, சண்டை சச்சரவுலேருந்து விடுதலை தந்து, குடும்பத்தில சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. இப்போதும் கூட பிள்ளைகள் எழுதப் போற ஆண்டவரே, பிராக்டிகல் எக்ஸாமையும், பப்ளிக் எக்ஸாமையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நல்ல முறையில படிக்க, எழுத நீர் உம்முடைய ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தினால பிள்ளைகளை தாங்கி, சரீரத்தில எந்த ஒரு பலவீனமும் ஏற்படாதபடிக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க, நல்ல முறையில எக்ஸாம் எழுத, அதற்கான ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோருக்கு ஆண்டவரே, பெற்றோரும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்கு சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தந்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த சேனலை பார்க்குறாங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனே நீர் சந்திக்க போவதற்காக நன்றி ராஜா. எல்லா குடும்பத்தையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்பின் கரத்தினால ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தொட்டு பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்போதே உம்முடைய ஆளுகையின் கரத்துல ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிற ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.